நேரடியாக நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து போகிறதற்கு நான் விருப்பப்படுகிறேன். விசேஷமாய் கடந்த ஒரு வாரமாக இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வர வேண்டும், அது முற்றிலுமாக வெளியே வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன், நம்மை வேறு பிரித்த தேவன் தாழ்மையாக இருக்கிறதற்கு பல இடங்களிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ தாழ்ந்து போ, நீ அந்த இடத்துல தாழ்மையாக இரு, நீ அந்த இடத்துல எதிர்க்காதே, நீ அந்த இடத்துல அமைதியாக இரு அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல தாழ்மையாக இருப்பதற்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர், ஆனால் தாழ்வு மனப்பான்மையோடு நான் பிரயோஜனமற்றவன், நான் உபயோகம் இல்லை, நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன், நான் வாழ்கிறதற்கு தகுதியற்றவன், எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, நான் ஒரு நல்ல அம்மா அப்பாவுக்கு நான் பிறக்கலை, நான் வித்தியாசமாய் உண்டாக்கப்பட்டவன், நான் வேண்டாத ஒரு பொருளாக இந்த உலகத்திற்கு நான் வந்தேன் அப்படின்னு நம்மை குறித்து, நம்முடைய தோற்றத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம ரொம்ப நெகட்டிவா எதிர்மறையாய் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறதை ஆண்டவர் ஒரு காலத்திலும் விரும்புவதே இல்லை. எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளையினிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட நீங்கள் பெரியவர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் மதிப்புக்குரியவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருமே யார் அப்படின்னா, நான் நம்புறேன் உங்களுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் பெரியது. நீங்க விசேஷமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா, அது நமக்கு இலவசமாக தான் கிடைக்குது, ஆனால் அது மிகவும் பெரிய மதிப்புடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனா அந்த இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டு வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நீங்களும் நானும் பெரியவர்கள், நீங்களும் நானும் ரொம்ப காஸ்ட்லியானவர்கள். ஏன் அப்படின்னா, அவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். சிலர் உங்களை அற்பமாய் நினைக்கலாம், சிலர் உங்களை குறைவாய் நினைக்கலாம். கார் வச்சிருக்கிறவங்க ஒரு மாதிரியும், கார் இல்லாதவங்க ஒரு மாதிரியும் இந்த உலகம் ட்ரீட் பண்ணப்படலாம். சொந்த வீடு இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள இன்னொரு மாதிரியும் இந்த உலகம் ட்ரீட் பண்ணலாம். உங்களுடைய வெளி தோற்றத்தை வைத்து இந்த உலகம் உங்களுக்கென்று ஒரு மதிப்பை கொடுக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், பரலோகம் அப்படி அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய விலையை இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பணக்காரர்களாலும் கோடீஸ்வரர்களாலும் கொடுக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களிலே நடந்த அந்த விமான விபத்தில் நிறைய நூற்றுக்கணக்கான பேர் ஒரே நிமிஷத்தில் மரிச்சு போனாங்க. அப்போது அந்த விமானத்தில் இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ எல்லாருமே இந்த இன்சூரன்ஸ் போட ஆரம்பித்தாங்க. எதுக்காக இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆபத்து விபத்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ இந்த கடந்த நாட்களில் நடந்த விமான விபத்தில் அதில் பயணித்த இறந்து போன அந்த ஸ்கூலில் இருந்து மரித்து போன அத்தனை பேருக்கும் விமானத்தினுடைய அந்த நிறுவனம் எல்லாருக்கும் நஷ்டஈடு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் 1 கோடி அந்த மாதிரி நஷ்டஈடு கொடுத்தாங்க. அப்போ ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி நீங்கள் இவ்வளோ பணத்தை கொடுத்த உடனே எங்களுக்கு அவங்க கிடச்சிருவாங்களா? எங்களுடைய அந்த சொந்தக்காரரை, எங்களுடைய வீட்டு நபரை நாங்கள் இவ்வளோ பணத்தை கொடுத்து கண்டிப்பாக வாங்க முடியாது. அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு பெரிய பணக்காரர் அல்ல, ஒரு பெரிய கோடீஸ்வரர் அல்ல, ஒரு சாதாரணமான மனுஷன்தான். ஆனால் அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வியப்பாய் ஆச்சரியமாக இருந்துச்சாமா. சரி, ஒரு 1000 பேருக்கு அவர் தலைவர், 10,000 பேருக்கு அவர் சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியானவர், ரொம்ப விலை மதிப்புடையவர்னு சொல்லலாம். ஆனால் சாதாரணமான ஒருத்தரை சொல்கிறீங்களே,
அப்போ அவங்க சொன்னாங்களாமா, உங்களுக்கு அது விலையேற பெற்றவரா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் என்னுடைய தகப்பனார் எனக்கு கோடி பணம் கொடுத்தால் கூட அவருடைய இடத்தை ஃபில் பண்ணவே முடியாது, அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்துல என் தகப்பனார் இருக்கிறார். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் சொந்தங்களுடைய பார்வையிலே, உங்கள் பார்வையிலே, சுற்றி இருக்கிற பார்வையிலே நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் இருந்து கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் நம்ம எல்லாரையும் சாதாரணமானவர்களாய அல்ல, முக்கியமானவர்களாகவே கர்த்தர் பார்க்கிறார். நீங்களும் நானும் முக்கியமானவர்கள் அவருடைய பார்வைக்கு. ஆமேன். விலையேற பெற்றவர்கள் இல்லை. எந்த பிள்ளையும் நம்மளை இவங்க தேவையில்லாத ஒருத்தங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மை அப்படியே வைத்திருக்கிறார். அப்போ ஒரு தேவனுடைய இந்த வாரத்தோட இந்த செய்தியை முடிக்கிறேன் நான். ஆனால் நான் எப்படி ஜெபிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா, இந்த செய்தி முடிக்கவே உங்களுக்குள்ள யாருக்குள்ள ஒரு இன்ஃபீரியர் இருந்தாலும், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும், அந்த தாழ்வு மனப்பான்மை வேரோடு பிடுங்கப்படணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதனால ஆண்டவர் அதை செய்வார்னு நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதற்கு ஒரு கீவேர்டு ஒன்று நம்ம வாசித்தோம், அதை வாசிக்கலாமே, எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்தியர்ல, ஆமேன், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நம்முடைய இயலாமையை குறித்து, நம்முடைய குறைவை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமலே இருக்கிறதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம தாழ்வு மனப்பான்மையா இருக்க வேண்டியது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் செலக்ட் பண்ணும்போது இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷர்களை போல படித்தவங்களையும் ஞானிகளையும் உயர்ந்தவர்களையும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் அல்ல, ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு பைத்தியத்தை தெரிந்து கொண்டு, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட கர்த்தரை நான் ஆராதிக்கிறதுனாலே, நான் எந்த காரியத்தை குறித்து தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறேனோ, எந்த காரியம் மற்றவர்களை ஒப்பிட்டு எனக்கு இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேனோ, எந்த காரியம் எனக்கு குறைவுன்னு நினைச்சு என்ன நான் ஒதுக்குகிறேனோ, அந்த காரியத்தை எனக்கு மீண்டும் தந்து அதிலே என்னை தேறினவனாய் நிறுத்தி அவர்களுக்கு முன்பாக என் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர், அவரை தான் நான் ஆராதிக்கிறேன். நம்புறவங்க கைகளை தட்டி, நீங்க எந்த காரியத்திலே தாழ்வோடு இருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களுக்கு குறைவா இருக்கிறதோ, அந்த காரியம் நான் பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வருஷத்துக்குள்ள அது நடக்கும். எந்த காரியத்தை சொல்லி சொல்லி நீங்க உங்களை ஒதுக்குறீங்களோ, அந்த காரியம் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஆச்சரியமா நடக்கும், அற்புதமா நடக்கும். ஆண்டவர் அதை விசேஷமாய் நடத்தி தருவார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நான் தாழ்வு மனப்பான்மையா இருக்கக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எது இல்லையோ அதுக்காக நீங்க ஜெபந்தான் பண்ணணும். எது இல்லையோ, எந்த காரியம் குறைவா இருக்குதோ அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் தான் நான் கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தாழ்ந்திருக்க கடவான். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தன்னுடைய மனதிலே எதிர்மறையான எண்ணத்தை யோசிச்சு தன்னையே அவன்
தாழ்த்தி போய் உட்காரணும்னு சொல்லல. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தாழ்வு மனப்பான்மையாய் இருக்காமல் தேவனிடத்தில் வந்து சகல ஞானத்தின் உறைவிடமாய் இருக்கிற அவரை நோக்கி கேட்பார்களே. ஆனால் சகல ஞானம் பொருந்திய தேவன் எந்த இடத்திலே அவன் ஞானம் இல்லை என்று நினைக்கிறானோ அந்த இடத்திலே ஞானத்தை கொடுத்து வழி நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என் பலனான கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நான் ஏன் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கணும்? சொல்லுங்க, கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காய் சொல்லுங்க, முழு பலத்தோடு நீர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காய் சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனி தாழ்வு மனப்பான்மையோடு நான் இருக்க மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கர்த்தர், என்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துகிற நல்ல தேவன், ஆமேன், என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குற ஒரு நல்ல தேவன், ஆமேன். ஸோ கடந்த வாரம் இந்த தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை நம்மத்திலே ஆண்டவர் பேசினார். ஸோ இன்றைக்கு இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வருவதற்கு ஒரு 3 காரியத்தை கூட உங்கள்கிட்ட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் நம்புகிறேன் இந்த ப்ரேயர் முடியும் போது, இந்த செய்தி முடியும் போது நம்ம குமிஞ்சில் நம்ம என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா. நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஏன் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கணும்? நீங்க ஏன் ஒன்றும் இல்லை நீங்க நினைக்கணும்? நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த உலகத்தில் வீடு இல்லைன்னு நினைச்சு நீங்க எதுக்கு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறீங்க? உங்களுக்கு சொர்க்கத்தில் எவ்வளோ பெரிய வீடு இருக்கு தெரியுமா? என்ன ஆமேனே வர மாட்டேங்குதுங்க. எவ்வளோ பெரிய வீட்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமேன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், ஆமேன், 15ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்து அவன் வீட்டிற்கு சமீபமாய் வருகிற போது கீத வார்த்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனாரிடத்திற்கு வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பிக்கிறாய் என்றார். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. எல்லாரும் கவனமாய் கவனிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்ல கையை அசைச்சு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் செலவு பண்ண போகிறது ஒரு 2.5 hours இல்லைன்னா ஒரு 3 hours. அதுவும் சிலர் வாரத்திற்கு ஒரு நாள் தான் நீங்கள் வர்றீங்க, 1 day தான். மற்ற நாள் நிறைய பேர் கர்த்தரை தேடுறதே இல்லை. நீங்கள் வீட்டில் எப்படி தேடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வாரத்திற்கு ஒரு நாள் 3 hours 2.5 hours. பட் அந்த நேரத்துலையும் பிசாசு உங்களுக்குள்ள வசனத்தை விதைக்க விடாமல் தடை பண்ணிடக்கூடாது, தூக்கத்தை கொண்டு வரக்கூடாது, வேற சிந்தையை கொண்டு வந்துடக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் வார்த்தையை கவனிக்கணும். எல்லாரும் ஓகே தானே? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் பொதுவாய் தெரிந்த சம்பவம். அப்படின்னா ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவன் இளைய குமாரன், ஒருவன் மூத்த குமாரன். அந்த இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலே சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அனாவசியமாக செலவு பண்ணி எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி திரும்பி வர்றான். அப்போ திரும்பி வரும்போது அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து, அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, அவனுக்காக விருந்து உண்டு பண்ணி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது தன்னுடைய தகப்பனாருடைய பேச்சை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு ரொம்ப உதவியாக இருந்த மூத்த மகன் வயல்வெளியிலிருந்து வர்றான். வரும்போது வீட்டில் அவ்வளோ ஆடல் பாடலுக்கு அவன் ரொம்ப லேட்டாக வர்றான். அப்போ ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தனுக்கு ஃபங்க்ஷனுக்கு துணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒருத்தனுக்கு வீடே கொலகொலமாக அப்படியே ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியருக்கு வந்துருச்சு. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த மூத்த பையன் இளைய வரும்போது வீட்டில் இல்லை, அவன் ரொம்ப லேட்டாக வர்றான். ஆனால் லேட்டாக வர்ற இந்த மூத்த குமாரன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல போய் நேரத்தை செலவு பண்ணலை, ஊதாரித்தனமாக ரோட்டில் சுத்தலை, தன்னுடைய தகப்பனாருடைய வேலையை செய்து விட்டு அவன் வர்ற உடனே திடீர்னு வீட்டில் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சியை பார்த்தோன்னே, என்னப்பா நடக்குது? நான் போகும்போது நல்லா தான் இருந்துச்சு வீடு, இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க. உடனே ஒருத்தர் சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் சகோதரன் தம்பி இருக்கான்ல, போனவன் திரும்பி வந்துட்டான், உயிரோடு வந்துட்டான், அதனால அப்பா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாரு, நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப வருத்தமாகுது. உடனே தகப்பன் வெளியே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ வாப்பா, நம்ம சகோதரன் மரிச்சான், இப்போ உயிரோடு இருக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இத்தனை வருஷ காலமா அந்த தகப்பனை பார்த்து அந்த மகன் சொல்கிறான், இத்தனை வருஷ காலமா நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சேன், ஆனால் ஒரு டைம் கூட உங்களுடைய கற்பனையை நான் மீறலை, உங்களுக்கு கீழ்ப்படியாமல் நான் போகலை. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், இவன் போய் பணத்தை இப்படி போய் அழிச்சிட்டு வந்தவனுக்கு இவ்வளவு கொண்டாட்டம், இவ்வளவு ஆட்டம் பாட்டம், இத்தனை சாப்பாடு, இவ்வளவு ட்ரெஸ்ஸு, ஆனால் உங்களுக்கு இவ்வளவு உண்மையாக இருந்து இத்தனை வருஷம் உங்களுக்கு ஊழியம் செய்த எனக்கு ஒரு நாளாவது 10 பேரை கூப்பிட்டு, என் பையனை மாதிரி ஒரு பையன் இல்லை, என் மூத்த பையன் ரொம்ப நல்ல பையன், என் மூத்த பையன் இவ்வளோ எனக்கு செஞ்சிருக்கிறான், அவன் போனதுக்கு அப்புறம் கூட இவன் போகலை, இந்த பிள்ளைய மாதிரி ஒரு பிள்ளை எடுக்கணும்னா தவம் இருந்து பெக்கணும், அவ்வளோ நல்ல பிள்ளை அப்படின்னு ஒரு ஆட்டை அடித்து 10 பேரை கூப்பிட்டு ஒரு நாள் என்னை என்கரேஜ் பண்ணியிருப்பீங்களா? ஒரு நாள் என்னை தட்டி கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு தன் தகப்பனார் இடத்துல கேட்குறான். நியாயமான கேள்வியை தான் கேட்குறான். அப்போது அவங்க தகப்பனார் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் நீ என்னோடு இருக்கிறாய். அப்படின்னா நீ எனக்கு ரொம்ப நெருக்கமானவன், நீ எனக்கு சொந்தமானவன், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் அப்படின்னா நீ நான் ஒரு ஆட்டை எடுத்து உனக்கு அடிச்சு கொடுத்து உனக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும்னா அந்த ஆடு எனக்குரிய ஆடு இல்லை. அந்த ஆடு யாருக்குரிய ஆடு சொல்லுங்க? அந்த ஆடு உனக்குரிய ஆடு. நீ தான் அந்த இடத்துல தலைவன், நீ தான் அந்த இடத்துல எஜமானன், அது எல்லாம் உனக்குரியது. உனக்குரியதே எடுத்து உனக்குரியது கொடுக்கறதற்கு அது ஒன்றும் சொல்லுங்களேன். இப்போ ஒரு சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு சண்டே ஸ்கூல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 50 டீச்சர்ஸ், ஒரு 50 வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்படுறோம். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம செஞ்ச ஊழியத்துக்கு பரலோகத்தில் ஒரு பலன் இருக்குது, பாஸ்டரும் ஒரு சந்தோஷமாக நமக்கு இதை கொடுக்குறாரு, அது ஒரு சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு விபிஎஸ் டைமும் நான் பார்க்கும்போது இந்த அவங்கள கைட் பண்ணது நான், அவங்கள வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார், அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க சொன்னதெல்லாம் நான். ஆனால் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிற்பாடு அங்கேயே ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் இருந்து என்ன பேசுவாங்க தெரியுமா? நமக்கு பாஸ்டர் இவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறாரு, அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இவங்களே 4-5 பேர் சின்ன காசு போட்டு ஒரு கிஃப்ட்டை அன்னைக்கு கொண்டு எங்களுக்கு எல்லாரும் நீங்கள் கிஃப்ட் கொடுத்தீங்கல்ல, ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொடுத்துருக்காருல்ல, நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. அது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நீங்களாக அந்த இடத்துல எனக்கு செய்கிறது மகிழ்ச்சி தான். ஆனால் என்னுடைய மனசு அதை என்ன பண்ணக்கூடாது,
எதிர்பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா, இது என் தலையின் மேல் கர்த்தர் வைத்த என்னுடைய பொறுப்பு. நீங்க செய்கிறது சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி ஆகணும். ஆனா ஒருவேளை அப்படிப்பட்ட ஒன்று எனக்கு கிடைக்கலனா கூட நான் என்ன பற்றக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. இப்போ பொதுவாக சிஸ்டர்ஸ் அம்மாங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி மதியானம் எல்லாரும் கடைக்கு போவீங்களா இல்லை வீட்டில் வைப்பீங்களா? ஸோ உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. அப்போது ஒருவேளை நீங்கள் வந்து சாப்பாடு நல்லா சிக்கன் ரொம்ப நல்லா வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ எல்லாருமே பொதுவாகவே வந்து கொஞ்சம் பசிச்சுன்னா பசியில் 10 மறந்து போயிருமே. வந்த உடனே சோறை வச்சிங்களா, ஜபம் கூட நிறைய பேருக்கு வராது. இன்னும் வர சிலருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே, ஒரு சிலுவையை மட்டும் போட்டு அடிச்சிடுறது. அப்போது ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அம்மா மட்டும் பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். யாரை? கணவனாரை பார்த்துட்டே இருக்கேன். ஏப்பா சிக்கன் காலை எடுத்து இப்படி தின்னுட்டு இருக்கு பண்ணுறீங்க, ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல தோணுதா? இந்த பிள்ளைங்க எல்லாம் கூட உட்காந்து அப்படியே சாப்பிடும்போது ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல தோணுதா? இந்த எக்ஸ்பெக்டேஷன், இந்த எதிர்பார்ப்பு நான் நம்புகிறேன் 3rd person, 3வது நபரிடத்தில் உங்களுக்கு சில நேரத்தில் வரலாம். உங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் உங்கள் வீட்டுக்கு வராரு, நீங்கள் சாப்பாடாக்கி கொடுக்குறீங்க, அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அந்த என்கரேஜ்மெண்ட் தப்புன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து உங்களை என்கரேஜ், சிஸ்டர் ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்குது, ஐயோ எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ரசம் மாதிரியே இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அது மகிழ்ச்சி. ஆனால் இந்த சமையல் பொறுப்பு அப்படின்றது யாருடைய கடமை, யாருடைய ஊழியம் சொல்லுங்க? நீ போன டைமு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ நான் சமைச்சு போட்டேன், ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு கூட மட்டும் நீ சொல்லலை. இந்த வாரம் உனக்கு பாரு களி கிண்டி கொடுக்குறேன், நான் உனக்கு சிக்கனாக கேட்குது, உனக்கு நான் சிக்கன் தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னு சொன்னால், அது என்மேல் வைக்கப்பட்டிருக்கிற. அப்போ இந்த தகப்பனார் மகனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீ வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ வருத்தப்படாத. நீ எதுக்கு வருத்தப்படுற? நீ எதுக்கு எதிர்பார்க்கிற? இந்த காரியம் உனக்கு எதிர்பார்க்க, நீ வந்து ஒரு ஆட்டை எடுத்து அடிக்கணும்னு என்கிட்ட கேட்டா, இந்த மாதிரி நான் பண்ண போறேன்னு சொன்னா போதும், அவ்வளவுதான், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நீ தான் தலைவன், இந்த இடத்துல நீ இந்த மாதிரி வருத்தப்படக்கூடாது. ஆனா இந்த மூத்த குமாரன், வேதம் சொல்லுது, அந்த சந்தோஷமான வீட்டுக்கு வர முடியாததுக்கு காரணம் இவருக்குள்ள ஒரு இன்ஃபீரியர் வந்துச்சு, இவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. என்ன தாழ்வு மனப்பான்மைனா, என்னை யாருமே என்ன பண்ணலை, என்னை யாரும் என்ன பண்ணலை, என்னை என்கரேஜ் பண்ணலை. என்ன? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை முதல்ல போகணும். உங்களை யாருமே என்கரேஜ் பண்ணல, தட்டி கொடுக்கல, உங்களை வாழ்த்தல, உங்களை சந்தோஷப்படுத்தலன்றத நீங்க இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க. ஆமென். உங்களுக்குள்ள என்ன அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளே கர்த்தர் சுய அங்கீகாரத்தை உங்களுக்குள்ள தரணும். என்ன யார் அங்கீகாரம் பண்ணணும் சொல்லுங்களேன்? ஒவ்வொரு வாரமும் செய்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது யார்கிட்ட வந்து இன்னைக்கு எப்படி இருந்துச்சு செய்தி, ஆண்டவர் என்ன பேசினாரு, எப்படி நல்லா இருந்துச்சா அப்படின்னு யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். கேட்டது அப்படி பெருசாக கேட்கலனாலும் ஒரே ஒருத்தட்டத்தில் கேட்பேன். யார்கிட்ட தெரியுமா? என் மனைவிட்ட மட்டும் நான் கேட்பேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சுட்டு போய் சாப்பிடும்போது எப்படிப்பா இருந்துச்சு இன்னைக்கு ஆராதனை, எப்படி இருந்துச்சு ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு கேட்டால் டீஃபால்ட்டாக ஒரு பதில் வரும். இந்த பதில் ஏற்கனவே இந்த கம்ப்யூட்டர்லேயே ஃபிக்ஸ் பண்ணி பல ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே கமெண்ட். என்ன கமெண்ட் தெரியுமா? ஐயோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ன மாதிரி ஆண்டவர் பேசினாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நானே பதில் சொல்லிக்கணும். உங்ககிட்ட கேட்கறதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம். நீ சொல்கிற கமாண்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே வார்த்தை நல்லா இருந்துச்சு அப்படின்ற வார்த்தையை தவிர வேற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாயிலேருந்து சொன்னதே இல்லை. ஆனால் இந்த கமெண்ட் வந்து அவ்வளோ உருவாக்கும் நம்மளை சொல்ல முடியாது. சரியான கமெண்ட் இதுவும் கிடையாது. ஆனால் சில இடத்துல இது சொல்லாமல் இருக்க முடியாது, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் நம்முடைய மனசு சில நேரங்களில் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னு சொன்னால், நான் இவ்வளவு கமிட் பண்ணியிருக்கிறேனே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேனே, நான் யாருக்காக பண்ணுறேன், எதுக்காக பண்ணுறேன்,
எனக்கு ஒரு அங்கீகாரம் எனக்கு இல்லையே, எனக்கு ஒரு கைத்தட்டுதல் எனக்கு இல்லையே, எனக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதே இல்லையே. ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன், ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவி, ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை தட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன? சத்தமாக சொல்லுங்க. சுயமா எனக்கு ஒரு அங்கீகரிப்பு. நான் முதல்ல யாரை அங்கீகரிக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. என்னுடைய அங்கீகரிப்பு எனக்கு ஃபஸ்ட்டு வேணும். எனக்கு ஊரில் இருக்கிற எத்தனை பேர் என்னை அங்கீகரிக்காவிட்டாலும், எத்தனை பேர் எனக்காக கைத்தட்டாவிட்டாலும், எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதை நான் சரியாய் செய்து, இவ்வளவு பிரச்சனையிலையும், இவ்வளவு பலவீனத்திலையும், இவ்வளவு சூழ்நிலையிலையும் நீ செஞ்ச பாரு அப்படின்னு சொல்லி என்ன நான் கைத்தட்டி கொண்டாலே, என்ன நான் சப்போர்ட் பண்ணிட்டாலே, நான் நம்புறேன் பெரிய காரியத்தை கர்த்தர் என் மூலமாய் செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நீ பரவாயில்லன்னா தப்புக்கு நான் சொல்லலை. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் சொல்லுங்கள், நீ ஒரு நல்ல பையன்தான், நீ ஒரு நல்ல பொண்ணு தான். இன்னும் நிறைய பேர் அங்கீகரிக்கும். ஊரே அங்கீகரித்தாலும் நம்ம மட்டும் அங்கீகரிக்க மாட்டோம். தாழ்மையாக பேசலாம், அது தப்பு இல்லை. யாராவது ஒருத்தர் உங்களை புகழ்த்திப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், நம்மளை பற்றி ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், அது அதை பற்றி அது வேற ஒரு சப்ஜெக்ட். ஆனால் தாழ்வு மனப்பான்மை வரைக்கும் நீங்கள் போயிடக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நான் தாழ்வு மனப்பான்மைக்குள்ள, நான் யூஸ்லெஸ்ஸு, நான் வேஸ்ட்டு, நான் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறதுக்கு காரணம் யாருமே என்னை என்கரேஜ் பண்ணாததுனால தான் பாஸ்டர். அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். அல்லனா நான் எவ்வளோ தூரம் ஓடி இருப்பேன் தெரியுமா? நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன் தெரியுமா? எவ்வளவு காரியம் நான் பண்ணியிருக்க முடியுமா? ஆனால் இதுக்கெல்லாம் நன்றி இல்லாததுங்க பாஸ்டர். இதெல்லாம் ஒன்றுமே இது நம்மளை தட்டி கொடுக்காது. வேண்டாம். நமக்கு அங்கீகாரமே இல்லாத இடத்துல நம்ம ஏன் பாஸ்டர் செய்கிறோம்? நமக்கு நம்ம செய்கிறத ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிறதே இல்லை. நம்ம ஏன் செய்கிறோம்? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனாலும் அதில் குறையத்தான் சொல்கிறாங்க, அதில் தப்பு பண்ணுறதான் சொல்கிறாங்க, நீ பண்ணதெல்லாம் உருப்படி இல்லாமல் போகிறது தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்ல என் மனசு உடஞ்சி போகுது பாஸ்டர். இனி இவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினைக்கலாம், இனி இவங்களுக்காக எதையுமே நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, அதான் இந்த ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கணவனார் செஞ்சார்னு வச்சுங்களேன், இந்த மனைவி என்ன சொல்லுது, நீங்கள் மட்டும் தயவு செய்யாதீங்க, நீங்கள் மட்டும். ஹலோ, ஒருவேளை உங்களுடைய வீட்டில் இருக்கிற பாத்ரூம் அடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அப்போது கணவனார் உங்களை பார்த்துக்கிறார், இல்லை நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு போனால் நிறைய பேர் நீங்கள் செஞ்சாலே உருப்படியெல்லாம் போகும். நீங்கள் செஞ்சு எது நல்லா வந்திருக்குது, இன்னைக்கு போகிறது மாதிரி போகும், நாளைக்கு அடைச்சிக்கும், நாளைக்கு திருப்பியும் தலைவலி. ஒன்று பண்ணுங்க, அதுக்குரிய ஆளை கூப்பிட்டு, இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் அங்கீகாரம் கிடைக்குமாப்பா, ஆனால் எங்கே கிடைக்காது. அதனால தான் ஆண்டவர் முன்கூட்டியே எழுதி வச்சிருந்தாரு, சொந்த வீட்டில் தீர்க்கதரிசிக்கு. சொல்லுங்களேன், ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் நம்மளை பார்த்தோன்னா பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொன்னால், என் வீட்டுக்கு நான் போனேன்னா எங்கள் அண்ணன் என்ன பார்த்து, ஏண்டே இரு, எங்கே சொல்கிறது, கீழே இருக்கிறது தப்பு இல்லை, அவனுக்கு நான் யார் தான், அவன் 998 பார்த்தான் பாருங்க, 82 என்ன பார்த்தான் பாருங்க, அப்படியே தான் இன்னைக்கும் பார்ப்பான் என்ன. வேற அது சொந்த வீட்டில் இருக்கிறது. ஆனால் இந்த என்கரேஜ்மெண்ட்டு, இந்த தட்டி கொடுத்துதல் இல்லைன்றதற்காக எனக்குள்ள ஒன்றும் இல்லை, நான் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சி எனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை வருமானால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன்.
ஆமென். எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. எனக்கு கை தட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்னை உற்சாகப்படுத்துகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்னை வளர்த்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்னுடைய சின்ன சின்ன அசைவுகளையும் பார்த்து அதற்கு உயிர் கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் என்னோடே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் சொல்லுது, அந்த வீட்டில் ஒரு ஆண்டவர் போய் உட்காரும்போது ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய பாதத்தை அப்படியே தண்ணீர்னால் நினச்சி தன்னுடைய தலைமயிர்னால் தொடச்சிட்டு இருக்கும்போது, அப்போ அதே அந்த இடத்துல வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கள பார்த்து எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த விஷயத்தை கூட என்ன பண்ணுறாரு, இல்லை தொந்தரவு பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, அவள் என்னிடத்தில் பெரிய நீதி அவள் செஞ்சிருக்கா, இதை மாதிரி யாருமே செய்யலப்பா, இதை மாதிரி யாருமே செய்யல. ஆண்டவரை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் போய் பாருங்க. நான் நம்புகிறேன், இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது சொல்கிறேன், இந்த ஊழியத்தை இவ்வளவு உற்சாகமாய் செய்வதற்கு எனக்கு மிக மிக காரணம் யார் தெரியுமா? என் தகப்பன். என் தகப்பன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாருங்க, என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாருங்க. அவரை மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? அத்தனை பேரும் டிஸ்கரேஜ் பண்ணும்போது, அத்தனை பேரும் குறைவாய் மதிப்பிடும் போது, இல்லை உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் என்று என்னை தட்டி கொடுக்கிற ஒருவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை உற்சாகப்படுத்துகிற ஒருவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னுடைய பிரயாசத்தை என்னுடைய அங்கீகரிக்கிற ஒருவர் இருக்கிறார். நிச்சயமாய் நிச்சயமாய் ஆண்டவர் வந்து என்னை கைவிடவே மாட்டார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பியை ஒரு நாள் சந்தித்தேன். அப்போ என் கூட அவன் காரில் அவன் ட்ராவல் பண்ணான். அப்போ வந்து நான் வந்து அந்த காரினுடைய சைடில் தண்ணியை எடுக்கும்போது அந்த பாட்டிலில் தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த கார் ஓட்டுற அந்த டிரைவ் பண்ணுறவரை பார்த்து, பிரதர் அடுத்த கடை வரும்போது ஓரத்தில் நிப்பாட்டுங்க பிரதர், பாஸ்ட்டுக்கு வரும்போது தண்ணி மட்டும் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி நிற்க வச்சு, நான் சொன்னேன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் இல்லை வாங்கிட்டு வந்துட்டான், ஓடி வாங்கிட்டு வந்துட்டான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் பக்கத்தில் என் கூட ட்ராவல் பண்ணால் 8 மணி நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய ஒரே கான்செப்ட் என்னவா இருந்துச்சுன்னா, என்னை பார்த்துக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. சுடு தண்ணி வேணுமான்னு கேட்பான், தண்ணி கொடுக்கட்டுமான்னு கேட்பான், கீழே இறங்கினா கூடயே வந்துடுவான், பாத்ரூம் போகும்போது அவனே முன்னாடி போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிட்டு இப்போ போங்க பாஸ்டர். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே அவனை பார்த்து கேட்டேன், எப்பா உனக்கு வந்து இந்த 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 பணிவிடையின் ஆவி உனக்கு எப்படி கிடைச்சிருச்சு? எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உன்னை பார்க்கும்போது நானே ஜெபம் பண்ணுறேன், நான் இப்படி பணிவிடை செய்யணும்னு நான் நினைக்கிறேன், நீ எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், அந்த என் கூட இருந்த அந்த டைமு துரத்தப்பட்ட சமயம். 7 வருஷம் ஒரு போதகருக்கு தன்னுடைய கையில் கீபோர்டை தூக்கிட்டு அவ்வளோ வெயிட்டை கழுத்தில் போட்டு எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவானாமா, எங்கே கூப்பிட்டாலும். ஆனால் ஒரு நாள் கூட அந்த போதகரை வந்து அவனை பார்த்து நீ நல்ல பையன், நீ நல்லா செய்கிற, எல்லா ஒன்றும் சொன்னதில்லை. 7 வருஷம் அவருக்கு அந்த கீபோர்டை தூக்கி போனால். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சின்ன சர்ச்சில் இருக்கிற ஒருத்தர் வந்து இவன் பேரில் ஒரு பழி சொன்னதுனால எதையுமே விசாரிக்காமல் நீ நாளையிலேருந்து வர வேணாம்ப்பா அப்படின்னு தூக்கி போட்டார். இந்த தூக்கி போடும்போது அவன் வந்து நிறைய இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கும்போது என்னை சந்திக்கிறான், என் கூட அன்றைக்கி ட்ராவல் பண்ணுறான். ஸோ அவனுக்காக ஜெபம் பண்ணி நான் அனுப்பும்போது என் மனசில் ஒரு வார்த்தை வருது, நான் இதை சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அப்படி என்ன ஜெபம் பண்ணுறேன்னா, அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆனால் என் மனசுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, 7 வருஷம் இந்த கீபோர்டை தூக்கி இருந்த பிள்ளை அலைஞ்சிட்டே இருந்திருக்குதே, இவ்வளவு பணிவிடைன்னு ஆவியாக இருக்கிறானே, நீங்கள் பார்த்துருக்குறீங்களா ஆண்டவரே? நீங்கள் கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எப்படி இவனை என்கரேஜ் பண்ணாமல் இருப்பீங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் ஓடிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் தாண்டிச்சு. சமீபத்தில் ஆந்திரா பக்கத்தில் நான் ஆந்திரா பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாய் அவனுக்கு கீழே 2000 பேரை கத்த தந்திருக்கிறேன், 2000 பேரை. அப்போது நான் அவனை சந்திக்கும் போது அவனுடைய தோளை தட்டி சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறார்ன்றதற்கு முதல்ல நான் சாட்சிப்பா, அப்புறம் நீ சாட்சிப்பா,
அவருடைய நாமத்திற்காய் காண்பிழப்பு. யார் கைத்தட்டலனாலும், யார் என்கரேஜ் பண்ணலனாலும் கர்த்தர் பார்க்கிறாருப்பா. உன்னை கைவிடலைன்றதுக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்றதுக்கு சாட்சி. இன்னைக்கும் அந்த பையன் கண்ணு முன்னாடி நிற்கிறான். ஆண்டவர் உயர்த்திட்டே போறாரு, ஒரு பின்னணியும் இல்லாமல் டக். அப்போ நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னை யாருமே என்னை என்கரேஜ் பண்ணலையேன்னு நீங்கள் மனசு உடஞ்சிடாதீங்க, மனசு உடஞ்சிடாதீங்க. காலையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வர்றேன் பாஸ்டர், வீட்டில் போனால் ஏன் ஊரில் உள்ள ஒருத்தனும் கஷ்டப்படலையா அப்படின்னு கேட்டு என்ன மனசை வருத்தப்படுத்துகிறாங்க பாஸ்டர், என்ன உடைக்கிறாங்க. எவனும் கஷ்டப்படாம நீ மட்டும்தான் பெருசாக கஷ்டப்படுறியா, நீ மட்டும்தான் பெருசாக வேலை செய்றியா? ஆனால் நான் கடந்து போன பாதை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது பாஸ்டர். என்னை என்கரேஜ் பண்ணாட்டி கூட பரவாயில்ல பாஸ்டர், என்னை டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் போதும், எனக்கு குறைவாக பேசாமல் இருந்தால் போதும். எனக்கு அதனாலேயே எதுவுமே பண்ண வேண்டான்னு தோணுது. அதனாலேயே என்ன நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். நான் என்னமோ ரொம்ப என் கணவனாருக்கு முன்னாடி நான் நிற்கும் போது ரொம்ப வேஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். என் மனைவிக்கு முன்னாடி நான் நிற்கும் போது ரொம்ப நான் பிரயோஜனமே இல்லாத ஒருத்தனை நான் ஃபீல் பண்ணுறேன். என் பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் நிற்கும் போது நான் ரொம்ப கேவலமான ஒரு பிறவியாக போயிட்டனோ அப்படின்னு யோசிக்கிறேன். யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிறவங்க இதே அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து போகலாம், இதே ஃபீலுக்குள்ள நீங்க கடந்து போகலாம். இத்தனை வருஷம் உங்க மேனேஜ்மெண்ட்டுக்காக உழைச்சு பாடுபட்டு அவ்வளோ பிரயாசப்பட்டு, ஆனா உங்க மனசுக்குள்ள நான் என்ன பிரயோஜனமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்லவே இல்லை, நீங்க அதற்காக தாழ்வு மனப்பான்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு கைத்தட்டு கிடக்க வேண்டிய வேலை அல்ல, அது உங்க பொறுப்பு. அது உங்க தலை மேல கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். அதுல நீங்க தான் தலைவி, அதுல நீங்க தான் தலைவன். கர்த்தர் சொல்கிறார், அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாய் நினைத்து செய்யுங்கள். பரலோகத்தின் தேவன் ஒரு நாள் உங்களை கைதட்ட வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார், தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். நீங்க இல்லாததை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க, நீங்க செய்தது உச்சரிக்கப்படும், நீங்க பண்ணினது நிறைய பேர் வாசிப்பார்கள். கர்த்தர் பரலோகத்தின் தேவன் உங்களை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க, உங்களை பார்த்து நெஞ்ச தட்டி, நீ பயப்படாத, நல்லா செய், தீவிரமா செய், வேகமா செய். சொல்லுங்க, நல்லா செய். உங்களை பார்த்து சொல்லுங்க, வேகமா செய். இருக்கிற பலத்தை எல்லாத்தையும் போட்டு செய். நாளைக்கு செத்தா கூட பரவாயில்லன்னு நினைச்சு செய். நாளைக்கு மிச்சம் எதுவும் வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சிடணும். அப்படி செய். நாளைக்குரியதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமே, செஞ்சுட்டே இருங்க. பரலோகத்தின் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்காக நீங்க செய்தத கணக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க கொடுத்த ஒவ்வொரு பணத்திற்கும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க உழைச்ச ஒவ்வொரு உழைப்பிற்கும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. 27ஆம் தேதி நடக்க போகிற வாலிபர் பெருவிழாவில் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் பார்க்காம இருப்பாரா? அவருடைய கண்ணை யாரும் மறைக்க முடியும்? நீங்க எந்த தெருவில் போய் யாரை கூப்பிட்டீங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் நம்புகிறேன், சீக்கிரமாய் அந்த பையனுடைய மகிமையை கண்ணு பார்க்குமானால் உங்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறத பார்க்கும். ஆண்டவருக்காக செஞ்ச ஒருத்தரும் தரித்திரர் ஆனதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, என்னுடைய தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடும். எதை குறித்து தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது சொல்லி, என்னை யாரும் என்கரேஜ் பண்ணலைன்னாலும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போகக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நோ எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நல்லா சொல்லுங்க, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அது எனக்குரிய வேலை, அது எனக்குரிய பொறுப்பு, அது எனக்குரிய எதிர்காலம். நான் தான் அதுல ராஜா. சொல்லுங்க நல்லா, நீங்க தான் அதுல ராஜா. நீங்க கொடுக்குற பரிசை விட வேற யார் பெருசா பரிசை கொடுத்துட போறாங்க? ஆண்டவரை தவிர ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்கு கொடுக்குற பரிசு தான் பெரிய பரிசு. நீங்க மட்டும் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மன அழுத்தத்தில் இருக்கிற சிலரை பார்த்தீங்கன்னா நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு தெரிவாங்க. அந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சந்திச்சுக்கிறது கம்மி. நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன். நான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு மன அழுத்தத்தில் இருப்பாங்க ஃபுல்லாக. நான் உட்கார்ந்தா அப்படி நடக்குது இப்படி நடக்குது அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா வேற உலகத்திலே இருப்பாங்க.
அவங்களுக்கு கவுன்சிலிங்கே கொடுக்க முடியாது. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. என்ன சொன்னாலும் கடைசியாக வந்து நினைப்பான் தெரியுமா, நான் சொல்லுகிறதை கேளுங்கள், நான் தான் கடவுள் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ வந்து தனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஜெயிக்கிறதற்கு யாருக்கும் அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி வீடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி வீடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. ஆடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை. ஆமென். எல்லாரும் அப்படியே உட்கார வைக்கிறவங்களை அப்படியே எளிமை நின்று ஒரு மார்ச் பாஸ் பண்ணிட்டு வெற்றி கோடி பிடித்திடுவோம். ஒரு சின்ன உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. ஒரு வித்தியாசமாக. ஆமென். முழு மனசோட கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய. அறகுறையாக கீழ்ப்படுகிறவங்களுக்கு தொட்டும் தொடாமல் தான் ஆசீர்வாதம். ஆமென். இந்த பெரியவங்கெல்லாம் கீழ்ப்படுத்துவாங்க. சில நேரத்தில் வாலிப பிள்ளைங்களுக்கு தான் யோசனையாக இருக்கும். ஆமென். எது சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிங்க, உங்கள் வாழ்க்கை மகிமையாக இருக்கும். ரொம்ப அழகான பாரு. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். ஆமென். நான் ஒரு பெரிய ஜபத்தோடு வந்திருக்கிறேன். என்ன வந்திருக்கிறேன்னா, இந்த சர்ச்சில் இந்த ஆராதனையை அட்டன் பண்ணுற ஒருத்தருக்குள்ளேயும் என்ன இருக்கக்கூடாதுன்னா, இன்ஃபீரியர் அப்படின்ற ஒன்று இருக்கவே கூடாது. தனக்குள்ள எல்லா இடத்துலையும் நம்ம பெருமையாக போய் நிற்க வேண்டாம். அப்படின்னா பெருமையாக நான் தான், என்ன விட்டா யாரு அப்படின்னா நிற்க வேண்டாம். தாழ்மை. ஆனால் மனசுக்குள்ளே என்ன அப்படின்னா, எனக்கு என்ன குறித்து இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸும் எனக்கு இல்லைப்பா. என்னப்பா இப்போ என்ன நடந்து போச்சு, என்ன இல்லை, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். எது நடந்தாலும், எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் இந்த தாழ்வு மனப்பான்மை மட்டும் தூக்கி வீசிருங்க. ஏன்னா நம்ம தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது. நம்முடைய தெய்வம் அவ்வளோ பெரிய தெய்வம் இருக்கும்போது, என் அப்பா அவ்வளோ பெரியவராக இருக்கும்போது நான் ஏன் அப்படி இருக்கணும்? நான் ஏன் அப்படி இருக்கணும்? ஒரு பணக்கார அப்பா அவனுடைய பிள்ளைங்க எந்த இடத்துலையாவது அந்த இடத்துல இருக்குதா? காரை வச்சு காரை பெருமை பேச வேண்டாம் சொல்கிறான்ல. அப்போ என் அப்பா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், என் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், அவருடைய பிள்ளை, அவருடைய சாயலால் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன். ஸோ வெற்றி கோடி பிடித்துருவோன்னு சொல்லும்போது மட்டும் இந்த லெஃப்ட் மட்டும் ஒன்று பண்ணுங்க. சரியா? நல்ல உடம்பெல்லாம் அசைச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. ரெடி? 1 2 3. ஆமேன். கைகளை மேலே தட்டி. ஆமேன். பேஸ். ஹல்லேலூயா. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாதே. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாதே. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை. ரெடி? 1 2 3. லெஃப்ட் ரைட் லெஃப்ட். வெற்றி கோடி பீடி பண்ணுங்க. எஸ் சூப்பர். வீரநாடை நடந்து செய்கிறவங்களை கத்தர் ஆச்சரியம். வெற்றி கோடி பீடித்திருப்போம், நாம் வீரநாடை. அடுத்த சரணம். காடானாலும் மேடானாலும் என் கர்த்தருக்கு பின்னடப்போம். காடானாலும் மேடானாலும் என் கர்த்தருக்கு பின்னடப்போ. காலப்பாய் கை வைத்துட்டோ, திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பாயில் கை வைத்துட்டோ, இனி திரும்பி பார்க்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். சொல்லுங்க எல்லாரும். சொல்லணும்.
கேடயத்தா பிசாசை நீங்க ஆக்ஷன் பண்ண நான் சொல்றேன் உற்சாகமா. ஆமென். கிருபை கிருபை. சூப்பர். கைகளை தட்டி ஆமென். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. தகப்பனே தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இந்த செய்தியினுடைய இந்த இடைப்பகுதியில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என்னை யாருமே என்கரேஜ் பண்ணலையே, என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நிறைய பேர் நான் இதனாலே எனக்கு செய்யலான்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு, எனக்கு செய்யலான்ற ஆசையே என்னை விட்டு போயிருச்சு. ஆண்டவரே இல்லப்பா, இல்லை, நீங்க தான் தலைவி, நீங்க தான் தலைவன் சொன்னீங்கல்ல. இந்த வார்த்தை திரும்ப திரும்ப எங்க பிள்ளைகளிடத்துல ரிங்காரம் விட்டுட்டே இருக்கட்டும். பெரிய சாட்சி ஆண்டவர் மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. உட்காருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்பர் 1, முதலாவதாக தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வருவதற்கு ஃபர்ஸ்ட் சுய அங்கீகரிப்பு. என்ன நான் தட்டி கொடுக்கறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். நம்பர் 2, ரெண்டாவது, இந்த ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21, 22. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அநேக தரம் நீயும் பிறனை நிந்தித்தாய் என்று உன் மனதிற்கே தெரியும். எல்லாம் எடுத்துட்டீங்களா அந்த வசனத்தை? இங்கே எல்சியில் வருதில்ல, இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அந்த வசனத்தை பார்த்தே வாசிங்க. நீங்கள் பைபிளை வாசிக்க வேண்டாம், இங்கே பாருங்க, எல்சியில் பாருங்க. இப்போ பார்க்கலாமா? இப்போ சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அடுத்த வசனம், அநேக தரம் நீயும் பிறனை நிந்தித்தாய் என்று. இப்போ இல்ல இங்க பார்த்து சொல்லுங்க, என்ன தெரியுமாமா? நீயும் அநேகம் தரனை பிறரை நிந்தித்தாய் என்கிறது உனக்கே தெரியும். இது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இன்றைக்கு நிறைய பேர் எதுல ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுறாங்க அப்படின்னா, சிலருடைய தாழ்வு மனப்பான்மைக்கு அடையாளம், சிலருடைய தாழ்வு மனப்பான்மை எங்க ஆரம்பிக்குதுன்னா, யாராவது ஒருவர் அவர்களை குறித்து குறைவா சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், குறைச்சி சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் எல்லாரும் அப்படி, அவ்வளோதான், என்ன இப்படி பண்ணிட்டாங்கல்ல, இப்படி பேசிட்டாங்கல்ல. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாது. உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் மேனேஜர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், உங்கள் மேனேஜரை உங்களுக்கு நல்லா பிடிக்கும், அவர் சம்பளம் கொடுக்குறாரு, அவர்னால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறீங்க. அவர் மட்டும் அந்த வேலையை கொடுக்கலன்னா உங்கள் குடும்பத்தை நடத்துறது கூட கஷ்டம். ஆனால் நல்ல நேரத்தில் நல்ல ஒரு ஓனர் இடத்துல கடவுள் உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டாரு, அவர் மூலமாக உங்களுக்கு வீட்டு கட்டப்படுது, நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, போயிட்டுருக்குது. இப்போது உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், ஒரு நாள் கூட இவ்வளவு நல்ல மேனேஜரை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல 10 பேர் வேலை செய்கிறவங்க சுற்றி உட்கார்ந்து பேசும்போது, இவருக்கு என்ன, இவர் வரமாட்டாரா, இவ்வளோ லேட்டாக வர்றாரு, இவர் எதுக்கு சத்தம் போடுறாரு அப்படின்னு 10 பேர் பேசும்போது, உங்கள் மேனேஜரை குறித்து ஒரு வார்த்தை கூட நீங்கள் தீய வார்த்தை பேசலன்னு பேசாதவங்க கை தூங்க பார்க்கலாமே. கர்த்தர் பார்க்குறாரு. ஹலோ, யாருமே இல்லையா? நீங்க உண்மையிலே பரலோகம் போயிருவீங்க. உண்மையை சொன்னீங்களே, சந்தோஷம். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இப்ப அந்த மேனேஜரை குறித்து ஏதோ சுற்றி இருக்கிற சூழ்நிலை, நம்ம அவரை பேசணும்னு நினைச்சு பேசல, அவரை திட்ட
திட்டணும்னு நினைச்சு திட்டல, அவர் கெட்டவர்னு சொல்லி திட்டல. ஆனா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த இடத்துல ஒரு வார்த்தை, அவர் ஆமா அவர் பண்றது ஒன்றும் சரியில்லை, எதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு திரிகிறாரோ அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைய உங்க மேனேஜர் கரெக்டா கேட்டு மனசுல வச்சு உங்களை பழி தீர்த்தாருன்னா எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ தெரியாம அந்த இடத்துல யோசிக்கவே இல்லை, நான் அப்படி திங்க் பண்ணி அவரை திட்டமும் எதேர்ச்சியா பேசினாங்க, நான் பேசிட்டேன், அவர் அதை கேட்டு புட்டாரு. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்களே இப்படி எதேர்ச்சியா 10 பேருக்கு முன்னாடி இருக்கும்போது மனசுக்குள்ள அவங்கள்ட்ட நல்ல ஒப்பீனியன் இருந்தாலும் அவங்கள குறித்து ஆமாஞ்சாமியாவது போடுவீங்கன்னா, உங்களை குறித்து நீங்க இல்லாத நேரத்தில் 4 பேர் கெட்டதா பேசுவாங்களோ பேச மாட்டாங்களான்னு நான் சொல்லலை. எது சொல்லுது? ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா சிலருடைய வார்த்தை இருதயத்திலிருந்து வராது, மனசுக்குள்ள வச்சு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னன்னா வாயில பேசுவாங்க, வாயில அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நீ இப்படி பேசிட்ட, என் மனைவி இப்படி பேசிட்டா, என் கணவன் இப்படி பேசிட்டான். இந்த சத்தத்தை கேட்கிற எந்த ஒரு கணவனார், எந்த ஒரு மனைவி என்னை இப்படி பண்ணதுனால தான் நான் அவள்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், அந்த காயம்தான் என் மனசுக்குள்ள இருக்குது, எப்படி வா என்ன இப்படி பேசினா, எப்படி வா என்ன இப்படி பேசலாம் அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை உங்க மனசுல பிடிச்சி வச்சுட்டு நான் விட மாட்டேன். அவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு, இல்லை சும்மா எதேர்ச்சியா தான் நான் சொன்னேன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கும் தெரியும் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா அவங்க பேசுற அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்க அந்த குடும்பத்தில் இவ்வளவு குழப்பமாகவே இருப்பீங்கன்னா ஆண்டவர் எப்படி உங்களை மன்னிக்க முடியும்? அதனால சில மனிதர்கள் பேசுகிறத வெறும் வார்த்தையத்தான் எடுக்கணுமே தவிர அதை நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு காரியமாக எடுத்துடக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் அது ரொம்ப உண்மையாக எடுத்துடாதீங்க, அது நிஜமா எடுத்துடாதீங்க, நம்ம மேல பகையா இருக்குன்னு எடுத்துடாதீங்க. வார்த்தையின்படி எடுங்க, வார்த்தையின்படி எடுங்க. ஆமே, எங்க அம்மா கூட தான் படிச்சுட்டு இருக்கும்போது நீ போற வழியில் செத்துற மாட்டியான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக எங்க அம்மா என்ன செத்துற நினைக்க போறாங்க? சொல்லுங்க. உடம்பு நல்லா இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கும்போது என் உயிருக்காக கண்ணீர் விட்டு அழுதது எங்க அம்மா தான். ஏம்மா நீ தான் அன்னைக்கு என்ன செத்து போன்னு சொன்ன, இன்னைக்கு வந்து அழுது உட்காந்துருக்கிற, கண்ணீரத்தோட நடிக்காத, நீ எதுக்கு இப்படி நடிக்கிற? அன்னைக்கு தான் நீ செத்து போறேன்னு சொன்ன இல்ல, இன்னைக்கு வந்து பெரிய நீலி கண்ணி வடிச்சிட்டு இருக்கிற, வேண்டாம். நான் சொல்றது இல்ல, இது உங்க வீட்டில் நடக்குது. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறது, பிடிச்சி அப்படி சொன்ன. சரி ஏங்க, அதை அன்னைக்கு அந்த கோபத்தில் அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு வார்த்தை திடீர்னு என் வாயிலிருந்து அது எப்படி வரலாம்? உனக்கு மனசுக்குள்ள இல்லைன்னா அது எப்படி வரும்? ஆமா, இவருக்கு மொத்தம் மனசுக்குள்ள இருக்கிறது தான் வரும். அதான் ஆப்போசிட்ல பேசுறவங்க யாருக்குமே அவங்க மனசுக்குள்ள உட்கார்ந்தது வரும் அப்படின்னா இவருக்கும் எப்படி தான் வரும்? அப்ப நீர் என்ன இவ்வளவு திட்டுனீங்க இல்லையா, இவ்வளவு பிரச்சனை பண்ணீங்கல்ல, இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள இருந்தா வந்துச்சு. இவருக்கு வந்தா மனசுக்குள்ள இருந்து வர்றது இல்லையாமா, அவருக்கு மட்டும் இல்லை இல்லை, நான் மனசுல இருந்தெல்லாம் சொல்லலை, நான் வாயில தான் சொன்னேன், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சும்மா தான் சொன்னேன், உன்னை கிண்டல். உங்க அப்பா உங்க அம்மா அப்படின்னு திட்டுறான்னு வச்சுங்களேன், எங்க அம்மாவை நீ அன்னைக்கு திட்டுனீங்க இல்லை அப்படின்னு கேட்டா அது சும்மா சொன்னேன். ஆனா இவங்க ஏதாவது திட்டாங்கன்னா, எங்க அம்மாவை நீ அன்னைக்கு அப்படி திட்டி விட்ட இல்லை, எங்க அப்பாவை திட்டி விட்ட இல்லை, எங்க அப்பாவை மனசுல வைக்காமல நீ திட்டுன. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க எதுல ரொம்ப சென்சிட்டிவா நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நமக்கு நிறைய பேருக்கு வருகிற சிலருக்கு வந்து நமக்கு என்னன்னா நிறைய காரியத்தை இந்த மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அதுக்கு சரியான வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு வரும் விமர்சனங்கள் வந்து நம்மளை வந்து தாழ்வு மனப்பான்மைக்கு நேராக கொண்டு போகக்கூடாது. ஆமே, நான் திடீர்னு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கால் பண்ணி, பாஸ்டர் உடனே பாருங்க வாட்ஸ்அப்பை திறந்து அப்படின்னாரு. இன்னும் உடனே பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சென்சிட்டிவான விஷயமானு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு, நானும் பாஸ்டர் அம்மாவும் பிரிய போகிறோம், எங்கள் 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆக போகுதாமா.
எங்க 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான், பிரிஞ்சுட்டாங்க பாதி அப்படின்னு. ஐயோ என்ன இது அப்படின்னு ஓபன் பண்ணி தான் அடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டருடைய குடும்பம் இது என்ன ஜெபமோ தெரியல, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படி இதையும் கேட்டுட்டு இந்த யூடியூப் இதெல்லாம் எவ்வளவு ஃபேக்கா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப கவனமா நீங்க கையாளுங்க. இந்த சோசியல் மீடியாவை நீங்க சரியா கையாளல அப்படின்னு சொன்னா நீங்க 90% ஃபேக்கை தான் நம்புவீங்க. ஸ்கிரீனுக்கு முன்னாடி பார்க்கறதுல 90% அது உண்மை கிடையாது. அது உண்மைன்னு இப்போ என்ன அப்படின்னா, இந்த கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சும்மா இது வதந்தி பணத்துக்காக இல்லைன்னா இந்த மாதிரி வியூஸ்க்காக ஃபேமஸ்க்காக பண்ணுறாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இது அறியாத ஒரு கூட்டம் இருக்கு பாருங்களேன், தெரியாதவங்க அப்படியே நம்புறவங்க. அடுத்த வீடியோவை பார்த்தா ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது அந்த ஐயாவுக்கு, ஐயா நான் பென்ஸ் ஐயாவுக்காக ஜெபம் பண்ணுறேன் ஐயா. எதுக்கு அப்படின்னு கேட்டா, இல்லை அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நல்ல ஊழியக்காரியா, அவருடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டமா ஐயா, நம்ம ஜெபம் பண்ணுமே. நான் என்ன சொல்லனே தெரில, என்ன பண்ணுறது. இன்னைக்கு இப்போ சிரித்தாலும் மனசு கஷ்டமாக இருந்த அந்த டைம். ஏன்னா அப்படின்னா நம்மளை குறித்து ஒரு தவறான வார்த்தையை அப்படியே போடும்போது என்னதான் இருந்தாலும் நம்முடைய மனசுக்கு என்னதான் இருக்கும். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், சர்ச்சில் இருக்கிறீங்க, இத்தனை பேர் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும், ஃபேமிலியை தெரியும், பாஸ்டர் அம்மாவை தெரியும், எங்கள் கூட நெருக்கமாக பழகிறத தெரியும், எல்லாரும் தெரியும். ஆனால் 3வது ஒரு பர்சனுக்கு, நம்ம சர்ச்சில் இல்லாத ஒருத்தருக்கு தெரியாதே. அவங்க நம்பிட்டு ஒரு 4 பேர் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் அப்படியே நாங்கள் கேள்விப்பட்டோமே, எங்கிட்ட யாரும் பண்ணலை, ஆனாலும் அரசல் புரசா சுற்றி இந்த மாதிரி என்னாச்சு அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் பேரில் சில நேரத்தில் தவறான வார்த்தைகள், பழியான வார்த்தைகள் அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் எழும்பும்போது நீங்கள் உடனே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஏன்னா இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்களே, நான் வளரவே கூடாது, நான் எழும்பவே கூடாது, நான் நிற்கவே கூடாது, நான் எது செஞ்சாலும் இந்த மாதிரி தப்பாக தான் போகுது, அதனால என்னையே நான் ஒதுக்கிக்கிறேன், இல்லை எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்கு இப்படி பேசிட்டாங்களே, இப்படி கேவலப்படுத்திட்டாங்களே, இப்படி திட்டாங்களே. நான் சொல்கிறேன், அப்படி திட்டாதவங்க யார் தான் இருக்காங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் அவரை பேலியாளின் மகன் அப்படின்னு சொன்னாங்க, பிசாசுகளின் தலைவன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, சொன்னாங்களா? அப்ப அவரே அவ்வளோ பெரிய நீதிமான் அவர். அவருக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட நமக்குள்ள நிறைய குறைகள் இருக்குது. அவர் குறை இல்லாதவர். குறை இல்லாதவளையே சொல்லுவார்கள், ஆனால் குறை உள்ள நம்மளை சொல்ல மாட்டாங்களா? சத்தமா சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் வருகிற அவதூறு என்கிற விமர்சனங்களினாலே, அவதூறுகளினாலே ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதில் டவுனாகவும் கூடாது, அதே நேரத்தில் அதை நிரூபிக்கிறதுக்கு பிரயாசப்படவும் கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க மேல சொல்லப்படுகிற அவதூறுகளை நிரூபிக்கிறதற்கு ட்ரை பண்ணாதீங்க. இப்ப நீங்க இப்போ நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலனாலும் அந்த சூழ்நிலை வரும்போது நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே என்னை நீதிமானாய், என்னை நல்லவனாய், என்னை தப்பு செய்யாதவனாய் நிரூபிக்க வேலை என்னுடையது. சத்தமா சொல்லுங்க. இப்ப பாருங்களேன், என்ன உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்கும். என்னை பிடிக்காம போச்சுன்னா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கேட்கல. சத்தமா, இதுதான் கான்செப்ட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்னை பிடிக்கும்னா கேட்கல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாக் பண்ண பாருங்க, எது வெற்றி கொடி பிடித்துருவோம். என்னை பிடிக்குது, அதனால நீங்கள் வாக் பண்ணீங்க. என்னை பிடிக்காதவங்க யாரும் சொல்லுவோம் தெரியுமா? செய்தி கிடையாது, எல்லாம் தேவையா? எதுக்கு இந்த மாதிரி கையை காலை ஆட்டிட்டு கிடக்கிறாரு? சும்மா கையை காலை அமைதியாக வச்சுட்டு உட்காந்துட வேண்டியதானே. நம்மளையும் போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டு நம்ம இப்போ தான் கொஞ்சம் 2 ஹார்ம்ஸில் கையை வச்சு கொஞ்சம் தூங்கலான்னு நினச்சி, இப்போ பிசாசு மாதிரி எழுப்பிட்டு இருக்கிறாரு. யார? எதுக்கு? என்ன அவங்களுக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அதனால என்ன பண்ணல. ஸோ என்ன பிடிக்காத ஒரு நபர் நான் என்ன சொன்னாலும் அவங்க ஏத்துக்க போறது,
நான் என்ன நிரூபித்தாலும் அவங்க அப்படி தான் சொல்ல போகிறாங்க. வேணா அந்த நேரத்தில் ஓ அப்படியா நானும் கூட வேற என்னமோ நினச்சேன் அப்படின்னு வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இவன் பண்ணிடுவான், சும்மா நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு கிடக்குறான், எல்லாம் பண்ணுற ஆள் தான், உள்ள அப்படி தான் சொல்ல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன, இப்போ கூட பாருங்க நம்ம இப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது 4 பேருக்கு பிடிக்காம இருக்கும், அவங்க மூஞ்சி 6 o'clock மாதிரியே தான் இருக்கும், மாறாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கேட்கல. சத்தமாக சொல்லுங்க, இதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு, இதுதான் மனம் திறந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது வேற எதுவுமே இல்லை. நானும் சர்ச்சிலேருந்து யாராவது ஒருத்தர் இன்னொரு திருச்சபைக்கு போகணுன்னு அவங்க நினச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே வா பிரதர், நீங்கள் வாங்க ஜோம் பண்ணி குடும்பமாக உட்காந்து ஜோம் பண்ணி சந்தோஷமாக பிரைஸ் தி லார்ட், எங்கே போனாலும் நல்லா ஆராதிங்க, கர்த்தரோட நடைங்க, பரலோகத்துக்கு மட்டும் வந்து சேருங்க, அவ்வளோதான். டாட்டா. எப்போவாவது ஸ்பெஷல் மீட்டிங் வரும்போது நடந்து கொஞ்சம் வந்து பாருங்கள் எங்களை. இது வந்து நீங்கள் இன்னொரு திருச்சபைக்கு போகிறீங்கன்றதுக்காக இந்த சர்ச்சு உங்கள் சர்ச்சு எல்லாம் போகாது. நீங்கள் எப்போ வேணாலும் என்ன வந்து சந்திக்கலாம், எப்போ வேணாலும் எங்களை வந்து பார்க்கலாம். நம்ம சேர்ந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என் மனசுக்குள்ளே இருக்குது, அது என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குது. ஐ ஆம் ரெடி. நீங்களே வந்து நாளைக்கு வந்து நான் போகிறேன்னு ஜோம் பண்ணால் கூட உங்களை ஆசீர்வதித்து ஜோம் பண்ணக்கூடிய அந்த தைரியம் எனக்குள்ளே இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. இப்போது ஒரு தம்பி தங்கச்சி, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுற, ஒரு பையனை லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் நீ எத்தனை நாள் தேடி தேடி போவ, நீ எத்தனை நாள் நான் அவனை நேசிக்கிறேன்ற அன்பை புரிய வைப்ப. அவனுக்கு புரியவே இல்லை, அந்த பிள்ளைக்கு புரியவே இல்லை, உன் அன்பு தெரியல, உன்னுடைய ஸ்டேட்டஸ் தெரியல, உன்னுடைய படிப்பு தெரியல, உன்னுடைய சம்பாத்தியம் தெரியல, உன்னுடைய நேசமே தெரியாத ஒரு ஆழ்த்திற்கு நீ பின்னாடி பின்னாடி போய் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு எத்தனை நாள் நீ பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? முடியாது. அவங்க மனசு அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெடி ஆயிரும். சரி ஓகே, இந்த இடத்துல இது தேவையில்லை, இந்த இடத்துல தேவையில்லை, ஓகே ரைட், ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி ஒரு ஞானம் உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் நம்புகிறேன் நீங்கள் தலைவன் தலைவியாக மாற போகிறீர்கள்ங்கிறதுக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வந்து உங்க மனசனுடைய தாழ்வு மனப்பான்மைக்கு யாரோ ஒருத்தருடைய வார்த்தை காரணமா இருக்கலாம். என்னை குறித்து இப்படி பேசிட்டாங்க, நான் செய்ய மாட்டேன், என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க, என் பேரில் என் கணவனார் இப்படி ஒரு பேர் வச்சிருக்காரு பாஸ்டர், என் மனைவி இப்படி ஒரு பட்டத்தோடு வச்சிருக்காங்க பாஸ்டர், நான் இவரோட எப்படி வாழ முடியும், நான் இவரோட எப்படி பேச முடியும், எனக்கு மனசே விட்டு போயிருச்சு, நான் ஏதோ மற்றவங்களுக்கு முன்னாடி பிரியாம வாழ்றேன் அவ்வளோதான். அப்படி என்கிற மன தாங்கத்துக்குள்ள யார் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை கல்லறிஞ்சாங்க, அவரை காரி துப்பினாங்க, அவரை என்னென்னமோ வார்த்தைகளால் இகழ்ந்தாங்க, ஆனாலும் அவர் செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் எந்த வார்த்தைக்காகவும் அவர் தடுத்து நிறுத்தினதே இல்லை. அவர் செய்ததை செய்து முடித்தார், அவர் வந்த நோக்கத்தை செய்து முடித்தார். அதுதான் ஒரு தலைவன், அதுதான் ஒரு தலைவி. ஆண்டவர் உங்களை அப்படிதான் அழைக்கிறாரு. இந்த சர்ச்சில் இருக்கிற சத்தத்தை கேட்கிற உங்களையும் அப்படிதான் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லு. ஆண்டவரே எனக்குள்ள அந்த ஸ்பிரிட்டை தாங்க ஆண்டவரே, நான் சோர்ந்துடக்கூடாது ஆண்டவரே. யாராவது ஒருத்தர் என்னை குறித்து விமர்சனம் பண்ணும்போது, என்னை குறித்து ரொம்ப கேவலமாக பேசும்போது, என்னை குறித்து தப்பாக பேசும்போது, இது வெளியில் இல்லை, சில நேரத்தில் திருச்சபைக்குள்ளே கூட நடக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சிலருக்கெல்லாம். அவங்க சிலர்லாம் செய்கிறது அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் அவ்வளோ வியாதியின் மத்தியிலையும் சிலது செய்வாங்க. ஆனால் ஒரே நிமிஷத்தில் அவங்கள மனசை உடைச்சிருவாங்க, சர்ச்சிலே உடைச்சிருவாங்க, இங்கேயே கூட உடைக்கலாம். ஆனால் நீ உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல, அதுக்காக நான் இனி வரவே மாட்டேன், அதுக்காக நான் இனி செய்யவே மாட்டேன், நமக்கு ஆகாதுங்க, நமக்கு இந்த மாதிரி திட்டு வாங்குறதெல்லாம் பிடிக்காதுங்க அப்படி சொல்ல வேண்டாம். உங்கள் மேலே என் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு, நம்மளை கொண்டு செய்ய போகிறது ரொம்ப பெருசு. காடானாலும் மேடானாலும் நான் கர்த்தருக்கு பின் நடப்பேன், கலப்பையில் கை வைத்துட்டேன், இனி திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். நம்பர் 3, ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன். மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன, நீங்கள் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3வது காரியம் என்ன அப்படின்னா, உங்களையே நீங்கள் எந்த இடத்துலையுமே ஒதுக்கிற வேண்டாம். என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் உங்களையே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவாய்ட் பண்ணிடவும் கூடாது, எஸ்கேப்பும் ஆயிடக்கூடாது.
பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க, நீங்கள் எஸ்கேப் ஆகாதீங்க. நல்லா சொல்லுங்கள், நீங்கள் உங்களை அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அதுக்காக ஓடி ஓடி ஓடியெல்லாம் போய் நிற்க வேண்டாம். உங்களை தேடி வரும். ஆனால் நீங்கள் எந்த இடத்தையும் நீங்களாகவே நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, எனக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு குறைய சொல்லி எல்லாரையும் முன்னாடி தள்ளிட்டு நீங்கள் பட்டு என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள். கல்யாண வீட்டில் போய் சோறு தின்றதும் மொய் கொடுக்கறது மட்டும் நம்முடைய வேலை இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறதும் கேட்கல. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா தான் 10 வருஷம் தாண்டி இந்த ஃபோட்டோ திருப்பி பார்க்கும்போது உங்கள் ஃபோட்டோ அங்கே. இதெல்லாம் இது ஃபோட்டோ எடுக்காது. எதுக்கு ரீசன் அப்படின்னா, நிறைய பேர் தாங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுனால தான் ஃபோட்டோ எடுக்கலை. நான் நல்ல சாரி கட்டலை அதனால ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். இல்லை, எந்த இடத்துல நீங்கள் அப்படியே இருங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் அழகு தான். அன்னைக்கு நீங்கள் வேலை முடிச்சுட்டு வந்தீங்க, அதனால கொஞ்சம் நாத்தமாக இருக்கிறீங்க, என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் அவசரமாக சீக்கிரமாக போயிடணும், அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப நேரம் கையும் காலையும் தூக்கி அப்படி பண்ணிட முடியாது. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாரும் டிஸ்டர்பன்ஸாக போயிடும். அதை சுதாகரிச்சுக்கிட்டு உணர்ந்துட்டு அதுக்காக நான் நாத்தமாக இருக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு ஒதுக்கிட்டு போண்டாம். எல்லாருமே நாத்தத்தில் ஒரு நாள் வந்தவங்க தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்களும் உங்களை இங்கேயும் ஒதுக்கிக்கவே வேண்டாம். ஒரு வாலிப பையன், 24 வயசான பையன் செவத்திலேயே பல்லி மாதிரி ஒட்டிகிட்டே வந்தா என்ன சொல்கிறது? இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் ஆனாலும் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரமாட்டார். வாசல் அங்கே அப்படி தானே வரணும். இல்லை, நான் என்ன அது குற்றப்படுத்தலை, அது ஒரு தாழ்வு மனப்பான்மையுடைய உச்சகட்டம். ஒரு வாசல் இங்கே இருக்குன்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக நடங்க பிரதர், நீ ஸ்ட்ரெயிட்டாக போமா, நீ நேரடியாக போய் நில்லுப்பா. நீ எதுக்கு பதட்டப்படுற, நீ எதுக்கு பயப்படுற? வேண்டாம். ஒரு காலத்தில் நானும் அப்படி இருந்தவன் தான். நான் என்ன சொல்றேன்னா, அப்படி இருக்க வேண்டாம். கிடைச்சா கிடைக்குது, போனா போகுது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அவர்கள் வாழ்கிறார்கள், நீங்களும் வாழ்கிறீர்கள். அவர்களுடைய பணத்தில் நீங்க வாழல, ஆண்டவர் உங்களை வாழ வைக்கிறார். அதனால ஒன்றும் இல்லை. அதனால நீங்க மறைஞ்சு போறது, ஒளிஞ்சு போறது அப்படியெல்லாம் வேண்டாம். நேர போய் அதுக்காக பெருமையா போய் நின்று கால் மேல காலை போட்டு அப்படின்னு சொல்ல வேண்டாம். நம்ம என்னவா இருந்தா போதும் அப்படின்னா தாழ்மையா பிரைஸ்தலாம். ஓகே, அவங்க நம்மளை தாழ்வா நினைச்சா கூட பரவாயில்ல, அவங்க உயர்வா நினைக்க ஒரு காலத்தை கத்த தருவார். ஆனா இந்த மன தாழ்மை இப்போ அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி. ஸோ யாருக்கு இருக்குதோ, ஆன்லைனில் இருந்தால் ஒருவேளை நீங்கள் அப்படியே எழுப்பி நின்று கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர். நான் இன்னைக்கு அது ஃபுல்லாக அதுலேருந்து உங்களை எப்படியாவது ஆண்டவர் மீட்டெடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் எத்தனை வயதானவர்களாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஒரு தனியாக எல்லாரும் இல்லை உங்களுக்காக ஸ்பெஷலாக ஜோம் பண்ணணும்னு சொல்கிறவங்க மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க. நான் ரொம்ப ஈஸியாக டக்கு வைக்கலாம் பட வேண்டாம். உங்கள் தகப்பன் தான் நான், நீங்கள் என் பிள்ளைங்க, நீங்கள் இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இதான் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறது. அந்த இடத்துல எது நிற்கணும், அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. இங்கேயே அதை உடைக்கணும், இப்போவே அதை உடைக்கணும். பாஸ்டர் நீங்கள் பேசுகிற வார்த்தை நான் ரொம்ப ஷையாக நான் ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன ஒதுக்குறேன் அதிகமாக, நான் என்னமோ ரொம்ப அழகு இல்லாதது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், என் உடம்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்றது நான் ஃபீல் பண்ணுறேன், இல்லை நான் குள்ளமாக இருக்கிறேன் அப்படின்றது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எனிவே எதுவாக இருக்கலாம். நான் ரொம்ப சம்பாதிக்கிறதுக்கு நான் தகுதியற்ற ஒருவனாக நான் ஃபீல் பண்ணுறேன் பாஸ்டர். நான் லாயக்கே இல்லை, நான் என் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நான் சேர்த்து வைக்கல அப்படின்றது எனக்கு அந்த மனசு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. நான் எது பண்ணாலும் உருப்படாமலே போகுது, என் கை நல்ல கை இல்லை அப்படின்றது மாதிரிலாம் எனக்கு தோணுது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடைய மகிமை உங்கள் மேலே கடந்து வரட்டும், தேவனுடைய இறக்கம் உங்கள் மேலே கடந்து வரட்டும். ஸோ வெட்கப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் அத்தனை பேர் எழுப்பினாலும் அத்தனை பேருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா 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 அப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஆமென். உங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்போ அந்த முதல் வசனத்தை, அந்த ஃபர்ஸ்ட் ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக இந்த உலகத்தில் பைத்தியங்களை தெரிஞ்சு கொண்டாரே, உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே. உங்களை நடத்துறது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க, கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பாரு. சொந்தங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க வைப்பாரு.
ஏசப்பா ஏசப்பா உம்முடைய மகிமை அப்பா. எங்க பிள்ளைங்க எந்த காரியத்தை குறித்து ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்களோ ஆண்டவரே, இப்போ அதை குறிச்ச ஒரு தைரியம் என் பிள்ளைகளுக்குள்ள வருவதாக ராஜா. ஆண்டவரே, பெலன் வருவதாக ராஜா. ஹல்லேலூயா. எனக்கு அப்படி ஒரு நாள் இன்ஃபீரியருடைய உச்சகட்டத்தில் இருந்த என்ன, தாழ்வு மனப்பான்மையினுடைய உச்சகட்டத்தில் இருந்த என்ன, இவ்வளவு தூக்கி எடுத்து இத்தனை ஆயிரம் பேருக்கு முன்னாடி தைரியமா உங்க வார்த்தையை சொல்றதற்கு என்ன நடத்தினது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நடத்துவதற்கு நீர் வல்லவர், நீர் வல்லவர். அக்கினி இப்பொழுது பெலன், நீங்கள் பெலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே இறங்குவீராக. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அது வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா மீட்டு கொடுங்க ராஜா. என் கை பொத்தலான கை, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு யாரு நினைச்சாலும் இப்ப அந்த கையை நீங்க புடிங்க ஆண்டவரே. அந்த கையை நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அந்த கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு நாள் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இதே இடத்துல என் பிள்ளை சந்தோஷத்தோட கை தூக்கி, என் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், என்ன கர்த்தர் ஞானியாய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.